பிஜேபி எதிர்க்கும் போது கிறிஸ்தவ கைக்கூலியும்பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயை எதிர்க்கிறது இல்லை. தம்பி தான் என்னை எதிர்த்து பேசினார் மேடையில். நான் கேள்விதான் கேட்கிறேன். அண்ணன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். பொது அறுவடையில் வந்தால் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பிஜேபி உன் கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீ ஆதரிச்சே ஆதரிக்கல. இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் அந்த டிமானிட்டைசேஷனை எதிர்த்தேன், நான் மட்டும்தான். அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. அப்ப அது பிஜேபியின் கொள்கை இல்லையா? ஒரு கேள்வி அண்ணன் உங்களுக்கு எழுப்பும் போது பதில் சொல்லணும். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியுது, இல்லைன்னா பேசக்கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்தான் விஜய்க்காக தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை சரியா வரணும். முன்னாடி நிக்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியாது.